பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியாய் போனார். அவருடைய சீசர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது சில பேர் இது முரண்பாடாக கருத்தை வெளியிடுவார்கள். என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க திருடுவதற்கு அவர் என்கரேஜ் பண்ணுறாங்க, அதை ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய கொள்கைகளை குற்றப்படுத்துகிற மாதிரி நிறையா அந்த வசனத்தை வச்சு பேசுவாங்க. ஆனால் உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னா, நம்ம உபாகமம் 23ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் பார்த்தோமானால், நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசைத்திர திராட்சை பழங்களை திருப்தியாய் புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்து கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் நீ கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது. இதை தெளிவாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நீதிபரர், அவர் கரெக்டாக நீதியை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ சட்டத்திட்டங்களை அவர் எந்தளவுக்கு கரெக்டாக அவர் கடைபிடிக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா, அந்த சீசர்கள் அவங்க பயிர் வழியாக போகும்போது சீசர்கள் பசியாக இருந்தால் அங்குள்ள கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். அது ஒரு பாவமான திருடி மற்றவங்களுடைய வயல்வெளியில் போய் அபகரித்து அப்படி இது கிடையாது. இது பசியாக இருக்கும்போது கையில் கொய்து சாப்பிட்லாம், ஆனால் அரிவாளை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு நிறையா அறுத்து வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, அந்த மாதிரி தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னன்னாக்கா, அந்த வேத பரிசேயர் குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக ஓய்வு நாளில் இவங்க செத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இந்த இது இப்போ தியானிக்கிறது என்னென்னா, இதை இயேசு கிறிஸ்து எதுவுமே தவறுதலாக இன்னொருத்தருடைய வயல் நிலங்களில் போய் அவங்களுக்கு எகென்ஸ்டாக போய் அவங்க ஒரு திருடுற மாதிரி போய் காரியங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் இடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது இந்த வசனத்தின் மூலமாக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும்போது நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றுகிற தேவன். கரெக்டாக அவர் நீதி நியாயங்கள், நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை தேவன் ஒருவர், அவர் மட்டும்தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிந்தது. மனுக்குலம் யாருமே நியாயப்பிரமாணத்தின் முழுமையாக யாராலுமே கடைபிடிக்க முடியவில்லை. அவர் அந்தளவுக்கு ஒழுங்கு கிரமமாக அதை ஃபாலோ பண்ணார். அதுதான் அவர் அந்த சீசர்கள் பசியாக இருந்து அந்த கதிர்களை கொய்து தின்ன தொடங்கும்போது அவர் அதுக்கு எதுவுமே மறுப்பு சொல்லலை. அது எதுவுமே தவறானது ஒரு காரியமும் அங்கே செய்யவில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் வேளையில் நம்மளோடு இடைப்படுகிறது என்னென்றால், சத்தியத்தின்படி நடக்கும்படியாக, வேத வசனத்தின்படி நடக்கும்படியாக நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றுவதற்கே வந்தார், அவர் அதன்படி வாழ்ந்தார். அப்போ நம்மளும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு நியமங்கள், ஆண்டவர் ஆவியின் பிரமாணங்களை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் சட்ட திட்டங்கள்படி, வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக நம்மளே அர்ப்பணித்து நாம் ஆண்டவரிட ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நேற்று மீண்டும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வாசித்த வேத வசனத்துப்படி ஆண்டவரே, நாங்கள் வசனத்துக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஏசப்பா, நீங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை சத்தியத்தின்படி நடந்தீங்க.
வசனத்தின்படி நடந்தீங்க. நியாய பிரமாணத்தின் எல்லாத்துக்கும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்தீர்கள் ஆண்டவரே. உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஆவின் பிரமாணங்கள், புதிய கற்பனைகள், கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிற ஆண்டவர், அதன்படி நாங்கள் நடக்க எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நீர் ஆட்கொண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.